பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம கதிர் இருந்துட்டு ராஜி கிட்ட போயிட்டு எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதான் வெளியே இருக்கிற போதே சொல்லிட்டேன்ல அவர் மேல எனக்கு கோபம், அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு உங்க அப்பா இருக்கிற வரைக்கும் போற வரைக்கும் அங்கேயே இருந்து நான் தான் இதை பண்ணேன்னு நீ சொல்லியிருக்கணும். ஆனா நீ நடனா உன் பாட்டுக்கு உள்ள ஓடி வந்து மறைஞ்சுக்கிட்ட அவர் என்னமோ நான் தான் வண்டியை தள்ளின மாதிரி அப்படி திட்டிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் நான் தள்ளலாம் என்ன நீ தான் தள்ளலாம் என்ன, ரெண்டும் ஒன்று தானே, அது எப்படி ரெண்டும் ஒன்றாகும், நீ பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிடுறாங்க. சரி அண்ணன்கிட்ட நான் போய் பேசினேன், அண்ணன் மனசில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது, நல்லாவே புரியுதா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டைன்னு சொல்லிட்டு, நீ அவங்கக்கிட்ட விசாரிச்சு பார்த்தியா, அவங்க ஏதாச்சும் சொன்னாங்களா, நானும் பேசினேன், ஆனால் உங்கள் அண்ணன் ஏதோ தப்பு பண்ணுறாரு, என்ன அவருக்கு பிடிக்கல, குழந்தை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்னை அப்படியே ஒதுக்கிட்டாரு, என் மேலே கோவத்தை மட்டும்தான் காட்டுறாருன்னு சொல்லி அக்கா அந்த அளவு அழுந்துட்டாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணனுக்கு அது மட்டும் பிரச்சனையே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, இதில் வேற ஏதோ சம்மந்தம் இருக்குது, அண்ணனுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்குது, அது என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு நம்ம பேசாமல் சரவணன் கிட்ட பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. மயிலை பற்றின உண்மை வெளிவந்தால் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.